மகா என்ன பண்ணுறாங்க, 5,00,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து கோடீஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே சேர்ந்து சேட்டை பார்த்து கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இது வட்டிக்கே சரியாக போச்சுமா, முதல்ல எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே மகா டென்ஷனாக என்னங்க சொல்கிறீங்க, 5,00,000 ரூபா உங்களுக்கு வட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்கள் அம்மா 1,00,000 தான் கொடுத்தாங்க. உங்கள் அம்மா கிட்ட வேணா கேளு, எவ்வளோ வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பணத்தெல்லாம் அசல்லாம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பத்திரத்தை நான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறது ரொம்ப மகா தவிக்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைம்மா, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்துடலாமா, இதை முடிச்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்ல அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ நம்ம ஈஸியாக அந்த பத்திரத்தை மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இன்னையோட நான் கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்க போகிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அத்தைக்கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காள் இவ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி இவ சந்தோஷமாக இருக்கவே கூடாது மகா, அதனால் எப்படியாவது வந்து அவளோட கான்ட்ராக்டை கெடுக்கணும், அதுக்கு வந்து அந்த சிலைகளை எல்லாமே வந்து திருடிடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை மகாவோட அப்பாவை அடிச்சுட்டு அந்த சிலைகளை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் மகாவோட அப்பா வந்து பயங்கரமாக கதிரி கதிரி அழறாரு, என் சிலைகள்லாம் போயிடுச்சு, நான் என்ன பதில் சொல்வேன், என் கான்ட்ராக்ட் எப்படி நான் முடிச்சு கொடுப்பேன், என் வீடு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. கரெக்டாக மகா அங்கே வராங்க. மகா உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கதிரி அழறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வருது. சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இதை விடவே கூடாது, எப்படியாவது வந்து சிலைகளை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி எங்கே போகுது, அந்த சிலைகளை எடுத்துகிட்டு போகிற லாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆளுங்களெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. கரெக்டாக அந்த சிலைகளை போய் மீட்டுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிலைகள்லாம் மீட்டு வந்து லாரி எடுத்துகிட்டு வந்து மகா வீட்டாண்ட அங்கே எங்கே இருந்தோ சிலைகளை அங்கே இறக்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த விநாயகர் சிலைகள் எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து மனுஷன் கிடையாது, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்றாரு. மகா ஓடி வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க சூர்யாவை. அப்படியே வந்து எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க தெரியுமா, எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க, அந்த வீடு தான் எங்கள் வாழ்க்கை, அந்த வீடு இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, இப்போ அந்த வீடு மீட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிச்சு கொடுத்தா தான் பணம் கிடைக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க, எனக்கு இது போதுங்க, என் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு நன்றி வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. சூர்யாவும் வந்து மகா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுறோன்னா அவரும் தன்னை அறியாமல் வந்து மகாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாம் கோடீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜலட்சுமி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி பண்ணுவான், இதெல்லாம் வந்து எப்படி அனுபவிச்சிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சூர்யாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுதுன்றாங்க. மகா வந்து அதெல்லாம் அவருக்கு எதுவுமே ஆகலை, அவர் நல்லா தான் இருக்கார், அவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒன்றால் தாண்டி எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு மகாவை திட்டுறாங்க. அந்த டைமில் சூர்யாங்க வந்து மகா மேலே எந்த தப்புமே கிடையாது, அவள் என்னை சொல்லவே சொல்லலை, போக சொல்லி நானே தான் போனேன், இந்த சிலைகளை எல்லாம் நானே தான் மீட்டு எடுத்தேன், இதில் மகா தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு பெரியவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, என் மாமனாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ கஷ்டப்படும் பொழுது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, இப்போ அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யாவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இதை பார்த்து சித்ராவும் அவங்க பையனும் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க, இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு. மகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் கொடுக்குற அந்த செக்கை வந்து சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க. இது வந்து நீங்களே உங்கள் கையால் கொடுத்து எங்கள் வீட்டை மீட்டு கொடுங்க, அந்த பத்திரத்தை நீங்களே எங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூர்யாவும் சரி ஓகே அப்படின்றாரு. எல்லாருமே வந்து விநாயகர் பூஜை செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து வீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யா வீட்டில் நம்ம கோட்டீஸ்வரியும் வர வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரும் வராரு. பத்திரத்தை சூர்யா கொடுக்குறாரு அவங்க அப்பா கிட்ட.